வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக அதில் கொடுங்க. ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறார்? ஓபிஎஸ் வந்து ஒரு தனியார் டாக்ஸியில் மயிலாப்பூர் வீட்டுக்கு போய் அழுவுற விஷயம் அது பெரிய அளவுக்கு இன்றைக்கி சமூக ஊடகங்களில் வைரல் ஆகிட்டுருக்கு. அப்போ இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் தனிமரம் ஆகிட்டார். இன்னொரு பக்கம் அவங்க பையன் ரவீந்திரநாத் பிஎஸ் கோயிலை சந்திக்கவே முடியல. வேலுமணி பார்த்துட்ருக்காரு. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் சந்திக்கவே இல்லை. நள்ளிரவு மறுபடியும் மயிலாப்பூர் பிரமுகர்னா குருமூர்த்தி வீட்டுக்கு போய் மறுபடியும் அழுதுருக்கார். இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் நிறைய பேர் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. சில பேர் எடுத்தவங்களும் இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி கோபமாக இருக்கார், உங்களை சேர்த்துக்க வேணான்னு சொல்லிட்டாருச்சு, முடிஞ்சு போச்சு. அமித்ஷா மோடி 2 பேருமே ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க வேணாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அமித்ஷா நம்ம பிரைம் மினிஸ்டர் எல்லோரும் அவங்க இந்த சர்வே தான் பார்ப்பாங்க. இன்றைக்கி டிடிவி தினகரன் வந்துட்டார், சசிகலா வர போகிறாங்க. எதுக்கு ஓபிஎஸ் தேவையில்லாமல் அவரை கூப்பிட்டு எடப்பாடி கோவிச்சுக்கிறார், வேணாங்கிறார். டிடிவி தினகரனை ஏற்றுக்க சொன்னீங்க, நானும் அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டோம், இவரை என்னால் ஏற்றுக்க முடியாது, அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு முடிவோட நம்ம ஓபிஎஸ்ஸை கார்னர் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னொரு பக்கம் நேற்று காலையிலேருந்து செய்தி பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து சேகர் பாபு பேசினார். ஓகே, இதே மாதிரி தான் ஞாபகம் வச்சுருக்கோங்க. இதே மாதிரி தான் சேகர் பாபு வந்து செங்கோட்டையன்டையும் பேசினார். செங்கோட்டையன் சேகர் பாபு பேச்சுவார்த்தை போகிறாருன்னு எல்லாம் பேசுவாங்க. திமுக என்ன நினைக்குது? வாங்க 2 சீட்டு தரோம், உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் தரோம், உதயசூரியன்னு நில்லுங்க, ஜெயிச்சா அமைச்சர் பதவி தரோம். இதுதான் திமுகவுடைய டீலிங். இப்போ மற்றபடி பணமும் தருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2 சீட்டு. சரி, இந்த 2 சீட்டு அப்படிங்கிற ஒரு முட்டு சத்துக்கு கொண்டு வந்து இன்றைக்கி எடப்பாடி நிறுத்திவிட்டார். வேறு ஆப்ஷனே இல்லை. எல்லாம் டிவி கேட்க தான் போகணும். டிவி கேட்க போனால் எவ்வளோ சீட்டு வேணால் கிடைக்கும், ஆனால் நோட்டு கிடைக்காது. ஜெயிக்க முடியுமாங்கிறது சந்தேகம். இப்படி பலவிதமான குழப்பங்களில் இன்றைக்கி ஓபிஎஸ் இருக்கிறார். உங்களை நம்பிதானே ஏமாந்தேன்னு சொல்லிட்டு குருமூர்த்திகிட்ட புலம்புறாரு. குருமூர்த்தியாலே ஒன்றும் பண்ண முடியல. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடிக்கும் குருமூர்த்திக்கும் ஆகாது, உங்களுக்கு தெரியும். ஆனால் அமித்ஷாவுக்கும் குருமூர்த்திக்கும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கு. உங்களுக்கு பிஎஸ் கோயல் அமித்ஷா நம்ம குருமூர்த்தி வீட்டுக்கெலாம் போகிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறவர் அவர் தான் ஓட்டை கொடுக்கக்கூடிய மிஷின். இன்றைக்கி அதிமுக தானே வாக்கு கொடுக்கணும். அப்போ அதிமுக மனம் போனாமல் நடக்கணுங்கிறதுல எல்லாரும் உறுதியாக இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் வரைக்கும். அப்போ பழனிசாமி டிடிவி தினகரனை ஏற்றுக்கிட்டார், ஓபிஎஸ்ஸை ஏற்றுக்காமல் அவரை முட்டு சந்தில் கொண்டு வந்து அரசியல் எதிர்காலத்தையே சூன்யமாக்கி விட்டார். தான் நினச்சதை சாதிச்சிட்டார். எல்லா ஏரியாலும் எங்கள் மேலேயா கேஸ் போடுறீங்க, ரெட்டலை மேலேயா கேஸ் போடுறீங்க, தர்ம யுத்தம் நடத்தி என்னென்ன பண்ணீங்க நீங்கள், உங்கள் அடாவடிக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார், முடிஞ்சு போச்சு கதை. அப்போ ஓபிஎஸ் வேறு வழியே இல்லை இங்கே பக்கம் போகிறத தவிர. இது ஒரு பக்கம். இன்னொன்று, ஓபிஎஸ் வந்து நேற்று நள்ளிரவு வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காராம், பிஜேபியிலே சேர்ந்துடுறேன், பரவாயில்ல, நிபந்தனை இல்லாமல் பிஜேபியில் சேர்கிற வரைக்கும் பேசிகிட்டு இருக்காராம். அதனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்காத வரை பிஜேபி அதை சேர்த்துக்காது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிரேமலதா அவர்கள் எப்பயுமே நம்ம சொல்லுவோம், பிரேமலதா அவர்கள் தகுதிக்கு மீறி ஆசைப்படுறாங்க. இன்றைக்கி பிரேமலதா அவர்கள் திமுகட்டையும் பேசுகிறாங்க, அதிமுகட்டையும் பேசுகிறாங்க. திமுகட்ட இத்தனை சீட், யார் அதிகமாக பேரம் பேசுகிறாங்கன்னு. கடைசியாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுதி வச்சுக்காங்க, 2 பேரும் சேர்ந்து கழட்டி விட போகிறாங்க. ஏன்னா அமித்ஷா அவர் சொல்லிட்டாங்க, இவ்வளோ இதுக்கு மேலே கொடுக்க முடியாது, விட்டுருங்கன்ட்டு. இந்த பக்கம் திமுக கடைசியாக 6, இதுக்கான மேலே வந்தால் ஏற்றுக்க வேணாங்கிற முடிவு வந்துட்டாங்க. இப்போ வந்து பிரேமலதாவர்கள் முடிவு பண்ணணும். பிரேமலதாவர்கள் என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸ் வந்து திமுக விட்டு போனால் அதிக சீட்டு கிடைக்குன்னு அவங்க எப்படி விஜய் வந்து காங்கிரஸ் வரும்னு நினச்சிட்டு இருந்தாரோ. ஏன் விஜய் நினச்சிட்டு இருந்தாரோன்னா, காங்கிரஸ் நம்ம தொடர்ந்து இதை பேசிகிட்டு இருந்தோம். விஜய் ஒரு நல்ல மனிதராக இருக்கலாம், ஆனால் கூட இருக்கவங்க அவருக்கு என்ன ஆலோசனை சொல்கிறாங்கன்னு தெரில. காங்கிரஸ் கண்டிப்பாக திமுகவோட தான் போகுது, என்றைக்கும் முடிவாயிடுச்சு. அப்போ இன்றைக்கி பிரேமலதா அவர்கள் காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியில் போகணும்னு எப்படி நம்பிட்டு இருக்காரோ, அதே போல் விஜயை நம்ப வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணிங்கிற பெரிய கூட்டணியின் அங்கமாக இருக்கக்கூடிய திமுக 22 எம்பிக்களை வச்சுருக்காங்க. அதை விட்டு இன்றைக்கி காங்கிரஸ் வருவது கஷ்டம். ராகுல் காந்திக்கே விருப்பம் இருந்தாலும் காரியத்தை தான் ராகுல் காந்தி பார்ப்பார். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுகவோட நிற்கிறது தான் சேஃபு. ஏன்னா சிதம்பரம் வந்து பல பேர் அட்வைஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் காங்கிரஸ் அவங்க நினைக்கிறது கொஞ்சம் சீட்டு, நம்ம ஏற்கனவே சொன்னோம், சீட்டு அதிகமாக கொடுப்பாங்க. நம்ம தான் சொன்னோம், எழுதி வச்சுக்கோங்க, ஒரு 29 சீட்டுக்கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ராஜ்யசபா எம்பி சிதம்பரத்துக்கு கொடுப்பாங்க. அதுதான் இந்த இன்றைக்கி காங்கிரஸுக்கு தேவை. அந்த இலக்கை அவங்க அடைஞ்சிருவாங்க. டிவிகேவை காட்டி அவங்க பார்கெயின் பண்ணிக்குவாங்க. அது காங்கிரஸோட சாமர்த்தியம். அப்போ தேமுதிகவும் ஏமாந்து போகிறது. அடுத்து ஐயா அவர்கள் இப்போ திமுகட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஜூவியில் எழுதின மாதிரி 3 சீட்டு அவங்க பொண்ணு காந்தி, ஜிகே மணி, அருள் 3 பேருக்கும். ஆனால் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா திமுக கவலை. இன்னொன்று, திருமா அவர்கள் இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கார்.
திருமா அவர்கள் ஆயுர்வேத சிகிச்சைக்காக பெங்களூர் போயிட்டார். கண்ணில் ஏதோ சிகிச்சைங்கிறாங்க. அதுக்காக போனாரா இதுக்காக போனாரான்னு தெரியல. ஆனால் திருமா இன்னும் முடிவை சொல்லலை. திருமா முடிவு சொன்னால் தான் ஐயாவுக்கு கேட் ஓப்பன் ஆகும். அப்படி ஒருவேளை கேட் ஓப்பன் ஆகலைன்னா அப்போ ஐயா என்ன பண்ணுவார்? இதை விஜய் கூட போக முடியாது, தனியாக நிற்க முடியாது, ஐயாவுக்கு தெரியும். அப்போ மீண்டும் வந்து தேசிய என்டிஏ கூட்டணி தான். என்டிஏ கூட்டணியில் பையன் இருக்கும்போது போவேணாம் அப்படின்னு ஐயா இப்போ பிடிவாதமாக இருக்கார். இதுதான் இப்போ பிரச்சனை. ஆனாலும் பிஜேபியில் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போய்ட்டு. அப்போ இந்த வர நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியுது, திமுக என்னென்ன பண்ணணுமோ, யார் யாரெல்லாம் உள்ளே சேர்க்கணுமோ எவ்வளோ வேகமாக சேர்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி புதிய தமிழகத்திலேருந்து எல்லாத்தையும் எப்படி கொண்டு வரணுங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியும். அமித்ஷா அந்த மேஜிக் காட்டுவார். அதனால் எடப்பாடி பழனிசாமி தெம்பாக இருக்கார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நெக் டு நெக் ஃபைட், அவ்வளோதான். அப்போ திமுகவுக்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து மோடி வந்து கூட்டத்தில் ஒரு மாஃபியா அப்படிங்கிற ரேஞ்சில் பேசுகிறார். எதுக்கு பேசினார்னு கேட்டால், இல்லைங்க, போதைப்பொருள் சம்பந்தமான பல திடுக்கிட விருத்த சம்பவங்கள் இனிமேல் வெளிவரக்கூடும். தமிழ்நாடு அரசின் சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் மற்றும் குடும்ப ஆட்சி மற்றும் ஊழல், இதுதான் இப்போ இவங்க இதை வச்சு அடிக்கலாம். இதுதான் பிஜேபியோட பிளான். என்டிஏ கூட்டம் அப்படிங்கிறது இனிமேல் பழனிசாமி சொன்ன மாதிரி எல்லா ஊர்லேயும் நடக்கும். அப்போ என்டிஏ இன்னொன்று பலத்துக்கு பிரச்சனையே இல்லை. திமுக வந்து எவ்வளோ செலவு பண்ண போதோ அதில் பாதி தான் அதிமுக செலவு பண்ண போதும். ஆனால் பிஜேபியும் ஃபண்டை இறக்கும். பிஜேபி ஃபண்டை இறக்கும்போது பல விஷயங்கள் எங்கே நடக்கும். பிஜேபி ஃபண்டை இறக்கும், அதிகாரத்தை இறக்கும். இதை இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக தாங்குமா? விஜயை கார்னர் பண்ணணும், திமுகவை உள்ளே தூக்கி வச்சுட்டு நம்ம ஜெயிக்கணும். இதுதான் பிஜேபியோட பிளான். எல்லா மாநிலத்திலையும் அவங்க பண்ணுறது தான் பண்ணுறாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு விசில் சின்னம் கொடுத்தா அதுலேயும் ஒரு கணக்கு இருக்குது. விஜய்க்கு ஈஸியாக விசில் சின்னம் தூக்கி கொடுக்கல. அதுவும் சில பல கணக்குகளை வச்சு தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எங்கே போயிட போகிறீங்க? ஏற்கனவே கரூர் சம்பவம் இருக்குது. சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் இன்றைக்கி யார் சொன்னால் கேட்கணும். இந்தியா ஃபுல்லாக கெஜ்ரிவால் குறை சொல்கிறாரு, மம்தா குறை சொல்கிறாங்க, எல்லா கட்சியும், ஃபருக் அப்துல்லா எல்லாருமே சிபிஐ இடி குறை சொல்லுவாங்க. சார்ஜ் ஷீட்டில் பேர் வரக்கூடாதுன்னா அமைதியாக இருக்கும். ஏதாவது ரொம்ப எகிற மாதிரி தெரிஞ்சால் ஃபீஸை பிடிங்கிடுவோன்னு தான் பிஜேபி மிரட்டும். நம்ம இன்னொன்று சொல்லுவோம், விஜய்க்கு ஒரு அபரீதமான செல்வாக்கு இருக்கிறது. ஆனால் அவர் அரசியலே பண்ண விடாமல் 2 பேர் தடுக்கிறாங்க. இப்போ ஜனநாயகன் விஷயத்தில் யார் தங்களுக்கு அநீதி இழைத்து விட்டார்கள் விஜய் சொல்லாமல் இருக்கலாம், கட்சிக்காரங்களாக சொல்லணும், அவங்களும் சொல்ல மாட்டாங்க. அப்போ பார்த்துட்டு இருக்க விஜய் ரசிகர்கள் கூட என்னப்பா தலைவர் பேசலாமல் இவங்களாவது ஒரு ஆதங்கம் இருக்கும். நாங்கள் அந்த விஜய் ஏன் பேசாமல் இருக்காரு, வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே. பிஜேபி தான் நம்ம அப்போ சொன்னோம் இல்லைங்க, கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஆகுது, எடுத்தவங்கலாம் பேச முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து மோடி பல வேலை பண்ணுவார். இன்றைக்கி டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து நாளைக்கு வந்து மோடி நினச்சாருன்னா சிபிஐ விட்டு ஆமாம் விஜய் தான் அப்படின்னு சார்ஜ் ஷீட்டில் பேர் போட்டால், சார்ஜ் ஷீட்டில் பேர் போட்டால் அனுதாபம் வரும், அது பிரச்சனை இல்லை. பட் விஜய் ஒவ்வொரு தடவையும் அங்கே போகணும், சிபிஐ அலுவலகத்துக்கு போகணும். எவ்வளோ பெரிய டென்ஷனு. ஒவ்வொரு தடவையும் சிபிஐ அலுவலகத்துக்கு போனால் தான் கஷ்டம் தெரியும். விஜய்க்கு பல கஷ்டத்தை கொடுப்பாங்க. இங்கே நேர்மையாக எலெக்ஷன் வச்சா ரைட்டு, விஜய் ஆட்கள் சொல்கிற மாதிரி விஜய்க்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. நேர்மையாக தேர்தல் இருக்குது, பிஜேபி நேர்மையாக தேர்தல் நடத்த விடுமா? அப்போ பலவிதமான சிக்கல்கள் விஜய்ட்டு இருக்குது. இப்போ நிறையா பேர் விஜயோட ஆதரவாளர்கள் கூட என்னங்க அது கருத்தே சொல்லாமல் இருக்காரு, வீட்டை விட்டு வெளியே விடாமல் தடுக்கிறாங்க, அப்படியே வீட்டிலே இருந்துட முடியுமா? இந்த ஆதங்கம் அவங்ககிட்டே இருக்குது. இப்போ நம்மளும் சொன்னோம் விஜய் அமைதியாக இருக்கக்கூடாதுங்க. எல்லா ஊருக்கும், தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊருக்கும் இப்போ இது போடணும். இதை நாங்கள் பொதுக்கூட்டம் முதல்ல காவல்துறை என்ன சொன்னாங்க, 4 வாரங்களுக்கு முன்பே பெர்மிஷன் கேட்கணும்னு சொன்னாங்களா. அப்போவே எல்லா ஊர்லேயும் 4 வாரத்துக்கு முன்னாடி பெர்மிஷன். எந்த ஊரெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் கூட்டம் போட்டுருணும். அது ஏன் விஜய் செய்ய தவறாரு உண்மையிலே எனக்கு புரியல. விஜய் செய்திருக்க வேண்டும். நான் சொல்கிறது சரியா, நீங்களே சொல்லுங்கள். வீட்டிலே அடைஞ்சிருக்க முடியுமா? எல்லா ஊருக்கும் அப்ளிகேஷன் போடுங்க. ஒரே நாளில் அனைத்து ஊர்களிலும் இந்தந்த டேட் சொல்லி விஜய் வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாரு. எல்லா ஊர்லேயும் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அது மக்கள்கிட்ட பேசும் போடுறாங்க. பாருங்கள், நான் வெளியில் வரலான்னு ட்ரை பண்ணுறேன், திமுக என்ன முடக்குது, பேசலாமா? அதை ஏன் அவங்க பண்ண மாட்டாங்க உள்ளபடியே எனக்கு புரியல. இப்போ பிஜேபி சிபிஐ கையில் வச்சுருக்கனால அதை வந்து கண்டிக்கிறதுல கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க, அதை புரிஞ்சிக்க முடியுது என்னால். இதை ஏன் பண்ணலங்கிறது உண்மையிலே எனக்கு புரியல. இவ்வளோ பெரிய மாசாக இருக்கார். அப்போ விஜய்க்கு பல அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. அதனால் பிஜேபி ஒரு முடிவு பண்ணிடுச்சு, எப்படியும் இவர்களெல்லாம் கார்னர் பண்ணாலும் அவங்க ஒரு கணக்கில் போட்டு பண்ணிக்க கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே சொல்கிறோம்னா திமுக அரண்டு போயிருக்கு. இன்னும் குறிப்பாக சில பேர் சொல்கிறாங்க, இல்லை விஜய் வந்து பிஜேபிகிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு. நம்ம அதை நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா இப்போ போய் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக வந்து என்டிஆர் ஏற்றுக்குவாங்கன்னு விஜய் எப்படி நம்புகிறாரு நமக்கு புரியல. சில ஊடகங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன்னா உள்ளே வந்து அப்படி அது எதுவுமே தெரியாமல் சும்மா பொதுவாக ஆதாரம் இல்லாமல் பேசுகிறது சரியாக வராது. மறுபடியும் சொல்கிறோம், விஜய் என்ன யோசிக்கிறாருன்னா, கண்டிப்பாக நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் யோசிக்கிறார்.
அது அடுத்தடுத்து அவர் கூட்டங்களுக்கு செல்லும் போது தான் தெரியும். ஆனால் விஜய்க்கு பல சிக்கல்கள் இருக்குங்கிறத என்னோட கருத்தில் மாற்றம் இல்லை. ஏன்னா விஜய் ரசிகர்கள் பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக விஜய் நாளைக்கே சிஎம் ஆகிடுவார். கண்டிப்பாக வெகுஜன மக்கள் அவருக்கு போய் ஓட்டு போட்டுருவாங்க. பிஜேபி சும்மா விட்டுரும், தேர்தல் ஆணையம் அவருக்கு வழி விடும்னு பொய்யான தகவல் என்னால் சொல்ல முடியாது. நீங்களே சொல்லுங்கள், விஜய்க்கு சிக்கல் இருக்குது, மறுக்க முடியாது. அப்போ இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் திமுக பல வேலை பண்ணுது, கடன் இருக்குது, இடி உள்ளே வரப்போகுது, ஓட போகிறாங்க. அதனால் தமிழக அரசியல் களம் சூடு பிடித்து விட்டது. அடுத்தடுத்து பல மாற்றங்கள் நடக்கும். தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.